எல்லோருக்கும் பிடித்த பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் 1 பெருசாக கட் பண்ணி போட்டுட்டு வெள்ளைப்பூடு, இஞ்சி, 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வெங்காயம் கண்ணாடி பதமாக வந்தோடனேவும் இந்த அரைச்சி வச்ச கலவையை தூக்கி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிட்டு அந்த பச்சை வாசனை போக கிண்டிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அந்த கலவைக்கு தகுந்தாப்புல உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு எல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். வெந்து வந்திருக்கு. இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, சோம்பு 1 ஸ்பூனு 3ஐயும் போட்டு அரைச்சிட்டு அதையும் இந்த கலவை கூட சேர்த்து நல்லா கிண்டிட்டு பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு இதை மேலாக போட்டு மெதுவாக பரட்டணும். மெதுவாக பரட்டிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். பன்னீர் கிரேவி